வாழ்க்கை அது கடந்து வந்த பாதை ஆக்சுவலி நான் பாயிண்ட்ஸ் தான் சொல்லியிருக்கேன். நெறைய அந்த அந்த கடந்து வந்த பாதையில இருக்கு. நான் சொன்னா அது எங்க இவ்ளோ பெருசா போயிடுமோன்ட்டு. சின்ன வயசுலேருந்தே ஃபுட்டுக்குலாம் நெறைய கஷ்டப்பட்டுருக்கேன். நான் பாஸ்கெட் பால் போறப்போ கூட எனக்கு சாப்பாடு கிடைக்காது. நான் வந்து மயங்கி விழுந்திருக்கேன் கோர்ட்ல. அந்த டைம்லலாம் சோ ஸ்வீட் என்னோட டீம்மேட்ஸ் ஸ்கூல்ல. அந்த டைம்ல அவங்க எல்லாரோட சாப்பாட வந்துட்டு கொஞ்சம் 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 கொஞ்சமா குடுத்து அப்படிலாம் சாப்ட்டுருக்கேன். ஆ ஏன்னா வீட்ல குடுக்க மாட்டாங்க. தெர்ல. அப்புறமா தான் ரியலைஸ் பண்ணேன் ஸ்டெப் சிஸ்டர் என் அக்கா. இப்போ தான் தெரிஞ்சது. ஆனா என் அக்கா எப்படி சொல்றது? அந்த டைம்லலாம் நான் ஏங்குவேன். நான்லாம் ட்ராஃபி ஜெயிச்சுட்டு வந்தா அந்த டிஏ குடுப்பாங்க ஓகேங்களா? அந்த சின்ன டெய்லி அலவன்ஸ் மாதிரி. ம். போயிட்டு அதெல்லாம் சேர்த்து வச்சு சேர்த்து வச்சு ட்ராஃபி ஜெயிக்கிற கப்போட போயிட்டு நான் ஏதாச்சும் ஒரு கடைக்கு போயிட்டு நான் தனியா அந்த கப்பும் 2 பிரியாணி சாப்பிடுவேன். இல்ல ஏதாச்சும் அவ்ளோ சாப்பிட்டு வருவேன். திருட்டுத்தனமா யார்கிட்டயும் சொல்லாம. நான் வீட்டுக்கு போனா அதையும் எடுத்துட்டு வாங்க ம். அப்படின்னு சொல்லிட்டு. ஆ நடப்பேன். வீட்ல வண்டி இருக்காது. எனக்கு வந்துட்டு ஆ நான் என்னதான் கஷ்டப்பட்டு இது பண்ணாலும் அவங்க வித்துருவாங்க. நான் பள்ளிக்கரணையிலேருந்து ஆழ்வார்பேட்டையில இருக்கேன்லாம் நடந்திருக்கேன். ஆனா, நான் இது எப்படின்னா, நான் சிரிச்சுட்டே இருப்பேன் அப்பவும். எனக்கு வந்துட்டு லிட்டரலி எனக்கு என் சோக கதை சொல்லவே பிடிக்காது. நான் சொல்லுவேன், "ஏய் இப்படி இப்படிலாம் ஆச்சுப்பா. எ என் லைஃப்ல இப்படிலாம் நடந்துச்சு. ஆனா பரவால்ல. ஸ்போர்ட்ஸ்க்கு அவ்ளோ உசுர குடுத்து நான் உள்ள போனேன். இதுதான் என் லைஃப். இதுதான் என்னோட எண்ட் வரைக்கும் இருக்க போது. அதுவும் என் கை விட்டு போனோனே லிட்டரலா எனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் பிரேக்கப் இல்லன்னா ஏதாச்சும் நின்னு போறது. இப்போ நான் என் வாழ்க்கையில நான் என்ன பண்ணுவேன்?" அப்படின்னு இருந்துச்சு.